அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் நம்ம கோபி வட்டத்துல நம்ம விவசாயி ருத்ரமூர்த்தி சார் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம சாருக்கு நம்ம பத்தி எப்படி அறிமுகமாயிருச்சு என்பதன் சார் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். நான் ஆண்டவர்மலைங்க. ஓகே சார். கோபி ஆண்டவர்மலைங்க. ஓகே சார். குன்னாங்கல் தோட்டம். என் பேர் மூர்த்திங்க. ஓகே சார். நம்ம பத்தி உங்களுக்கு எப்படி சார் அறிமுகமாயிருச்சு? ஃப்ரெண்டு வாழை போட்டு என் அண்ணன் வாழைக்கு இந்த நியூட்ரியன்ட் கொடுத்து நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிறீங்க. ஓகே சார். வந்திருக்கிறோம் சார். இப்போ சார் வந்துட்டு சாயில் டெஸ்ட் பண்ணீங்க. மினிமம் ½ hour to 3/4 மணி நேரம். 1 மணி நேரம் ஆச்சுங்க சார். 1 மணி நேரம். 1 மணி நேரம் சாயில் டெஸ்ட் எடுத்தோம் சார். டெஸ்ட்டுங்க சார். சார் ஒரு கதை சொல்லுங்க சார். வாழை கதை, இன்னொன்னு தர்பூசணி கதை. ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் வாழை கதை பத்தி பேசல சார். சரிங்க சார். வாழை எப்படி நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க? சார் நான் வாழை எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு 10 ஆண்டு காலங்க. ஒரு 20 கிலோ 25 கிலோ எடுத்துட்டு இருந்தேங்க. இந்த ஒரு 3 ஆண்டு காலங்க ஒரு 10 இருந்து 12 13 கிலோ தான் எடுத்துட்டு இருக்கிறேன். பாதி குறைஞ்சிருச்சு. பாதி குறைஞ்சிருச்சு. அப்போ அதே மண்ணு அதே விவசாயி அதே ட்ரீட்மெண்ட். அதனால அதிகமா ட்ரீட்மெண்ட் போகுது. இப்போ முன்னெல்லாம் பறிச்சு ஒரு 10 நாள் 20 நாளைக்கு வரைக்கும் பறிச்சு வச்சோம்னா மறுக்கதி கண்டுகொள்ள தேவையில்லை. இன்னைக்கு ட்ரிப்ல வார ட்ரிப்ல நியூட்ரியன்ட் உரம் அது போயிட்டே இருக்கு. இருந்தாலும் வாழை அந்த செழிப்பு வர மாட்டேங்குது. எத்தனை நாளுக்கு ஒரு 25 கிலோ பேக் போகும் சார்? சரி, எங்களுக்கு வாரத்துல ஒரு பேக் போயிருங்க. ஒரு 2000 வாழைக்கு வாரத்துல ஒரு பேக் போயிருங்க. அப்போ ஒரு மாசத்துல 2000 வாழைக்கு 4 பேக் போயிருக்கு. 100 கிலோ உரம் போதுங்க சார். ஆனா சார் முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு 20 to 25 அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டிஏபி பொட்டாஸ் உரிய பறிச்சு வச்சு ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் பார்ப்பேங்க சார். ஒரு 3 டைம் அதிகம் வச்சா 4 டைம் வச்சு எங்க வேலை முடிஞ்சு. வெட்டு முடிஞ்சு. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 4 வாட்டி கொடுத்தாலுமே வாரத்துக்கே 100 கிலோ கொடுத்தாலுமே அந்த ரிசல்ட் இல்லைங்க. அந்த 10 12 14 கிலோ அதுக்கு மேல இந்த 3 வருஷமும் இல்ல எடுக்கல. அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம மகசூல்ங்கிறது பாதி குறைஞ்சிருச்சு. உறவு செலவுங்கிறது அதிகமாயிருச்சு. நோய் தாக்குதல் அதிகமாயிருச்சு. இது நம்ம வாழையோட கதை இல்லைங்களா? அதனால நம்ம சார் இந்த ஏரியாத்துல ரொம்ப ஃபேமஸ். இவர் என்ன பண்ணாலும் அந்த வெள்ளாமை பண்ணாலும் நம்ம நல்லா தெரிஞ்சுதான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இல்லைங்களா நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆனா இவரு வாழை போடாம இருக்கும்போது அவர் போட்டு வாழை வர்றதுல நாம் போட்டு என்னதான் பண்றதுன்ட்டு ஒரு நினைச்சிருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா சார் பண்ண மிஸ்டேக்னு கடைசியில சொல்றேன். இது வாழை கதை. ரெண்டாவது தர்பூசணி கதை நம்ம சார். தர்பூசணி சார் நானும் ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு 5 ஏக்கரா 6 ஏக்கரா போட்டுக்கிறேன். ஒரு 4-5 ஆண்டு காலங்க ஏக்கராக்கு 20 டன்ல இருந்து 25 டன் எடுத்துருக்கிறேன். ஓகே. அது நான் நல்லா எனக்கு கை கொடுத்துச்சு. இந்த 3 ஆண்டு காலங்க ஒரு 10 டன்னு அதிகபட்சமா போனா 10 டன்னு கம்மியா அதுல இருந்து கீழே தான் வந்துட்டு இருக்குது. தர்பூசணி போடுறத நிறுத்திட்டேன். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வரமாட்டேங்குது. இன்னைக்கு சாயில் டெஸ்ட் இன்னைக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம மண்ணுல விஷயம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ ஒரு விஞ்ஞான பூர்வமாக உண்மை தெரிஞ்சிருக்கிறேங்க. ஆமா சார். அப்போ ஒரு தர்பூசணி சார் எப்ப போட்டாலுமே ஒரு 200 டன் 300 டன் எடுத்துட்டு இருந்த ஒரு விவசாயி. ஆமாங்க சார். இவர் போட்டு பண்ணும்போது அடுத்த விவசாயமே இவருடைய வரலைங்க. இப்ப 2 வருஷம் 2 ஆண்டு காலம் வரல. எதனாலன்னா இவரு சார் எது போட்டாலும் நல்லா பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. இப்போ அந்த வெள்ளாமை சார் இப்போ தர்பூசணி போடலன்னு அவரு போட்டு வெள்ளமே வரல, நான் போட்டு என்னதான் பண்றதுன்ற அவருக்கு ஒரு கவலைங்க இல்லைங்களா? அவர் மண்ணுல வர்ற மாதிரி இருந்தாலுமே போடுறதே இல்ல. அவரே பண்றது நாம் எதுக்கு பண்றோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்மகிட்டே முடியாதுன்ட்டு விட்டுருவாரு இல்லைங்களா சார்? அது காரணம் இன்னைக்கு நம்ம மைக்ரோபி அக்ரோடெக் நிறுவனத்தின் மூலமாக முத்துக்குமார் சார் மற்றும் சதீஷ் சார் நான் நம்ம தோட்டத்துல சாயில் டெஸ்ட் அனலைசிஸ் ரிப்போர்ட் எடுத்தோம்ல சார். நம்ம மண்ணில சார் சொன்னாரு ஒரு வாரத்துக்கு ஒரு மூட்டை போகும். 25 கிலோ உரம் என்பிக்கு ஒரு வாரத்துக்கு போயிட்டே இருந்தாலும் இங்க என்பிக்கு குறைபாடு காட்டுமல்ல சார்? ஏன்னா சார் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அந்த செடிக்கு அவைலபிள் ஃபார்ம்ல இல்ல இங்க. ஏன்னா அதிகமா காட்டணும். வாரத்துக்கு ஒரு மூட்டை, ஒரு மாசத்துக்கு 4 மூட்டை, 25 into 4 போட்டா 100 கிலோ போகும். இந்த மண்ணில டெஸ்ட் எடுத்தோம்னா குறைபாடுதான் காட்டுது இல்லைங்களா சார்? pH அமிலத்தன்மையில இருக்குது சார். உண்மை. ஈசி 2.48 இருக்குது. அப்போ அந்த உப்பு தன்மை மண்ணில அதிகமாக இருக்கும்போது நம் செடியில உணவு மற்றும் தண்ணி எடுத்து சென்றடையக்கூடிய அந்த பகுதி ஆக்டிவா இருக்குதுங்களா? இல்ல. உணவு மற்றும் தண்ணி எடுத்து சென்றடையக்கூடிய நம்ம உடம்புல எது சார்? நாக்கு எங்கிறது அடிபட்டுருச்சு. நாக்கு அடிபட்டுருச்சுன்னா உணவு சாப்பிட முடியும், தண்ணியுமே சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி நம்ம செடி உணவு தண்ணி நல்லா எடுக்கணும்னா அந்த வேர் பகுதிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி இருக்கும் சார்? கருப்பு கலர்ல வெந்து போன அளவுக்கு இருக்கும் சார். நீங்க காட்டுங்க சார். கருப்பு கலர்ல வெந்து போயிருக்க அளவுல இருக்கிறதுக்கு காரணம் மண்ணின் ஈசிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது. இது மாறாம செடி மாறுமா சார்?
வராதுங்க சார். வராது சார். அதனால் வந்து அன்னைக்கு 28 25 கிலோ எடுத்துட்டு இருந்ததுக்கு காரணம் வந்து மண்ணில கரிம சத்துங்கிறது நல்லா இருந்தது சார். அந்த கரிம சத்துல சார் யூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், யூமின் இது எல்லாம் இருக்கிறதுனால வந்து அந்த உப்புத்தன்மை நம்ம கொஞ்சம் கொடுத்தாலுமே நீங்க சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு 4-5 வாட்டி பறிச்சு போட்டாலே போதும். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போட்டு 4-5 வாட்டி போட்டாலே போதும் வாழை எடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி வாட்டர் சால்பிள் கொடுத்தாலும் வரதில்லைங்கிற காரணம் சார். அன்னைக்கு கரிம சத்து நல்லா இருந்ததுனால அந்த உரம் வந்து பயன்பாடு கொண்டு வந்துட்டு இருந்தது சார். இன்னைக்கு சார் அந்த கரிம சத்துங்கிறது 0.5 விட ரொம்ப குறைந்த அளவில் இருக்கிறதுனால வந்து அந்த உரம் வந்து செடிக்கு எடுத்து மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை மண்ணுல இல்ல. புரிஞ்சிருச்சு சார். புரிஞ்சு சார். இன்னைக்குமே சார் இன்னைக்குல இருந்து நீங்க மைக்ரோபே ஆகட்டும் பிரைவேட் லிமிடத்தின் மூலமா கனெக்ட் ஆகும்போது 20-21 எடுத்துட்டு இருந்தீங்களா சார், அந்த இடத்துக்கு நாம் போகிறதுக்கு உண்மையாலுமே இடம் இருக்குது இல்லைங்களா? நீங்க அந்த ரிசல்ட் எனக்கு அவங்க சொன்னதை வச்சு நமக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எடுத்து காமிச்சிட்டு நான் சொல்லிடுறேன் இல்லைங்களா சார்? ஓகே சார். ஆனா சார் நம்ம சாருக்கு வந்து தெரியாம வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்குது நம்ம இதுல இவ்வளவு இருக்குது அப்படின்னு இருக்குது இல்லைங்களா சார்? அதனால வந்து விவசாயிகள் வந்து பயிர் வர்றதில்ல, பயிர்ல நோய் தாக்குதல் அதிகமா இருக்குது, மண்ணுல வேர் இல்ல, செருகுநோய் வருது, வேர் முடிச்சு வருது, வேர் அழுகல் வருது என்று வருத்தப்பட வேண்டியது இருக்கும் சார். தேவையில்லை சார். ஆனா மைக்ரோபி நிறுவனத்தின் மூலமாக மைக்ரோபி கூட இருக்கும்போது எல்லாமே வந்து பிரச்சனையே கிடையாது இல்லைங்களா சார்? ஆமாங்க சார். பிரச்சனை வந்து தூசாட்ட போயிரும் சார் இல்லைங்களா? ஓகே சார். கெடுதல் பண்ணக்கூடிய அந்த வேரழுகள் ஆகட்டும், கிழங்குகள் ஆகட்டும், அந்த வேர் முடிச்சாகட்டும், அந்த புள்ளி நோய் ஆகட்டும், வேறு நல்லா இருந்தா அதெல்லாம் வராதுங்க சார். இல்லைங்களா சார்? ஆமாங்க சார். அது எது இருந்தாலும் சார் அந்த மண்ணின் 3 தன்மையும் ஒண்ணுக்கு இணைந்து வேலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம தோட்டத்துக்குள்ள வரப்பு வெளிதான் இருக்கணும் தவிர வரப்பு உள்ள வராது சார். மண்ணின் வளமே செடியின் வளம். மண்ணு மற்றும் செடி வளமா இருந்தா விவசாய காலர் தூக்கி பேசல சார். நம்மளது இந்த ரைட்டுக்கு தான் வெட்டணும் எது தூக்கி பேசல சார். காலர் தூக்கி பேசல இல்ல என்ன கண்டிப்பா குமிஞ்சு நின்று வெட்டுங்கய்யான்ட்டு பேச 10 கிலோ வந்து அப்படித்தான் வெட்டணுங்க இல்லைங்களா சார்? 25 கிலோ வந்துச்சுன்னா நம்ம ரோட்லயே நின்னுக்கலாம். விவசாயி காலர் தூக்கி இந்த ரைட்டுக்கு தான் வெட்டு இல்லையா விடு என்று சொல்லணும் சார். மண்ணில 3 தன்மைகளுமே வேணுங்க சார். அந்த 3 தன்மைகளும் இணைந்து வேலை செய்யணும்னு சார் டாக்டர் சார் இங்க இருக்கணும் சார். இது அதனால வந்து விவசாயிகள் வந்து பயந்துக்க வேண்டியது இல்ல. மைக்ரோபி ஆக்ரோடெக் நிறுவனம் நம்ம பூமியில இருக்கும்போது பயந்துக்க வேண்டியது இல்ல. அந்த மண்ணுக்காக தான் இந்த மைக்ரோபி. அந்த மண்ணு நல்லா இருந்தா அந்த செடி நல்லா இருக்கும். மண்ணு செடி நல்லா வச்சுக்கிறது நம்ம மைக்ரோபி நிறுவனம். அதனால வந்து விவசாயிகள் வந்து பயந்துக்க வேண்டியது இல்ல இல்லைங்களா சார்? நம்ம காராப்படி ஏரியா இந்த ஏரியாவில் சார் நம்ம மண்ணின் மலட்டுத்தன்மை நீங்கி மண் வளம் பண்றதுக்காக சார் உங்கள் சர்வீஸ் தேவைப்பட்டால் உங்கள் தொலைபேசி என்ன சொல்லுங்க சார். அருண் விஷால், ஃபோன் நம்பர் 999 41 41 070.